Hello friends, welcome back to our channel Pap Brothers. Today we are in this Tbilisi Park. Amma, can you tell some details about this park? ஷுவர் பிரணவ். நம்ம இந்த பார்க்குக்கு எப்போ போனோம்னா நம்மளோட செகண்ட் டே சிட்டி டூர் டிபிலிசி சிட்டி டூரோட போனோம். நம்ம கைடு சொன்னனால நம்ம இந்த பிளேஸ்க்கு போனோம். 20 ஜெல்ஸ் நம்ம அப் அண்ட் டவுன் இந்த ட்ராம் யூஸ் பண்ணால் அந்த ட்ராம் பார்த்தோன்னே செம்ம எக்ஸைட்டட் ஆயாச்சு. ஸோ 1 வேக்கு வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், 1 வேக்கு நம்ம ஸ்டெப்ஸில் இறங்கிக்கலாம். பட் வி டுக் இட் ஃபார் 2 ways. அப்புறம் மேலே இந்த பார்க் வந்து அமைதியாக இருந்துச்சு, யாருமே இல்லாமல் இருந்தது. ஸோ பட் சொல்லணுன்னா செம்ம குளிர். நாங்கள் லாஸ்ட் டே ஸ்னோக்கு போனதை விட இங்கே தான் பயங்கர குளிர். பிகாஸ் இட் வாஸ் ஆன் த டாப் ஆஃப் த மவுண்டன். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப சில்லுன்னு ஆயிடுச்சு, எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ வேக வேகமாக எல்லாத்தையும் க்ளவ்வு எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டாச்சு. பட் இட் வாஸ் ஸோ சைலண்ட், யாருமே இல்லை, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த பார்க்கே. தேவர் சம் ரைட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. சும்மா அப்படியே ஒரு வாக் போயிட்டு வந்தோம். நல்லா இருந்தது அந்த பிளேஸை பார்க்குறதுக்கே. அங்கே நிறைய ஸ்டால்ஸ்லாம் இருந்துச்சு. மேபி நான் ஈவினிங் டைம் ஒரு நைட் டைம் பீப்புள் நிறையா வருவாங்களான்னு தெரியல. பட் நாங்கள் போனப்போ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டால்ஸ் க்ளோஸ்டாக இருந்தது. சில ரைட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. வி தாட் தட் இட் வாஸ் க்ளோஸ்ட். பட் ஆனால் பக்கத்தில் போய் பார்த்தா அங்கே உள்ள ஆள் இருந்தாங்க. பசங்க பார்க்குற இடத்துக்குலாம் போகணுன்னு தான் கேட்டாங்க, பார்க்குற ரைட்ஸ் எல்லாம் போகணுன்ட்டு. பட் எது கொஞ்சம் வர்த்தோ எது பார்க்கலான்ற மாதிரி இருந்ததோ அங்கே தான் போகலான்னு டிசைட் பண்ணோம். அங்கே ஒரு பெரிய ஜெயிண்ட் வீல் ஸ்லோவாக மூவ் ஆகிட்டே இருந்தது. லாங் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்துட்டோம். சரி என்னதான் இருக்குன்னு பக்கத்தில் போகலாம். பசங்களாம் அது வந்து நம்ம ஊர் ரைடு மாதிரி ஜெயிண்ட் வீல் மாதிரி ஃபாஸ்ட்டாக போகும்னு ரொம்ப ஆர்வமாக வந்தாங்க. பட் வென் வி வென்ட் நியர் அவங்க வந்து இதே ஸ்பீடில் தான் போகும், ஜஸ்ட் 10 minutes ரைடு, அது அப்படியே ஃபுல் சிட்டி டூரை காட்டும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த ஜெயிண்ட் வீலுக்கு இட் வாஸ் 10 ஜெல் ஃபார் ஈச் பர்சன். இட் வாஸ் வர்த் 10 ஜெல் வாஸ் ஓகே. ஸோ நாங்கள் எல்லாம் டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு அது வந்து டிக்கெட் வந்து அந்த கார்டு நம்ம உள்ளே என்ட்ரு பண்ணும்போது ஒரு கார்டு கொடுக்குறாங்க, அது ஜஸ்ட் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி தான். ஸோ வி ஹேவ் டு கோ அண்ட் பே தேர். அதை ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அந்த கார்டு இங்கே கொடுத்தோன்னா நமக்கு நம்ம உள்ளே என்ட்ரு பண்ண விட்டுறாங்க. இட் வாஸ் அ ஹியூஜ் ஜெயிண்ட் வீல். பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரிஞ்சுது. ஸோ ஒரு ஒரு கேபினில் வந்து 4 or 5 பீப்புள் தான் அலவுடு. ஸோ நாங்கள் 2 ஃபேமிலி போயிருந்தனால ஈச் ஒன் டுக் 1 கேபின். ஸோ நாங்கள் 4 பேரும் ஒரு இதில் போனோம். பட் இட் வாஸ் ஜஸ்ட் மூவிங். நம்ம மூவிங்லேயே இருக்கும் போது தான் ஏறிக்கணும். ஸோ அது அப்படியே ஸ்லோ மூவிங்லேயே தான் இருந்தது. வி காட் இன் டு இட். ஸோ நாங்கள் 4 பேரும் ஒரு இதில் ஏறினோம். ஃப்ரெண்டோட ஃபேமிலி அவங்க 3 பேர் அடுத்த இதில் வரன்ட்டாங்க. ஸோ வி வென்ட் ஃபஸ்ட்டு. பட் அது ஃபாஸ்ட்டாலாம் மூவ் ஆகலை, அப்படியே ஸ்லோவாக மூவ் ஆகிட்டே இருந்தது. ஆனால் இங்கே எதுக்குள்ளே போனாலும் அங்கே உள்ளே போனோடனே அந்த கேபின்குள்ளே போனோடனே குளிர்லாம் போயிடுச்சு. இட் வாஸ் வார்ம். ஸோ அங்கேருந்து மேலேருந்து அந்த ஃபுல் சிட்டி டூர் தெரிஞ்சுது. இட் வாஸ் ஸோ நைஸ் டு வாட்ச். பட் ஸ்லோவாக தான் மூவ் ஆச்சு, ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆச்சு. ஆல்மோஸ்ட் 10 to 12 minutes அது அப்படியே ஸ்லோவாக மூவ் ஆகிட்டே வந்தது. ஸோ இட் வாஸ் நைஸ் டு see த ஹோல் சிட்டி ஃப்ரம் த டாப். அங்கே ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியம் கூட இருந்தது. பசங்க அதை பார்த்துட்டு அப்பா வாங்க அங்கே போகலாம் அங்கே போகலாம் அந்த ஃபுட்பால் ஸ்டேடியம் போகலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இட் வாஸ் நைஸ். 10 ஜெல்க்கு ஒர்த்தாக இருந்தது. நாங்கள் ஃபுல் டிபிலிசி சிட்டியும் மேலேருந்து பார்த்தாச்சு. ஸோ இட் வாஸ் குட், ஒர்த், அவ்வளோதான். அப்புறம் இறங்கும் போதும் அப்படி தான். அது வந்து அப்படியே மூவிங்லேயே தான் இருக்கும். வி ஹேவ் டு ஜம்ப் அவுட். அந்த மாதிரி ஸ்லோ மூவிங் தான். பட் அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும்போது இறங்குறத நினச்சா கொஞ்சம் பயமாக இருந்தது. ஸோ அது இறங்குறதுக்கு ரெடி ஆயாச்சு. ஸோ ஃபஸ்ட்டாக எல்லோரும் அது ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு கீழே இறங்கினோடனே நாங்கள் எல்லாம் 1 by 1 வெளியே இறங்கியாச்சு. ஸோ இட் வாஸ் குட். ஸோ நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வெளியே வந்தோம். வெளியே வந்தோடனே ஒரு லேடி நின்றுட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு ஃபோட்டோ பூத் மாதிரி இருந்தது. இஃப் யூ வாண்ட் வி கேன் டேக் ஃபோட்டோஸ் அண்ட் நமக்கு செலக்ட் பண்ணுற ஃபோட்டோஸை அவங்க வந்து நமக்கு பிரிண்ட் போட்டு கொடுப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ வி டுக் சம் ஃபோட்டோஸ். அப்புறம் அப்படியே ரிட்டர்ன் வர்றதுக்கு வெளியே வர ரெடி ஆகிட்டோம். அங்கே திரும்ப வாக் பண்ணிட்டு வந்தோம். அங்கே ஒரு டைனோசர் பார்க் மாதிரி இருந்தது. பசங்க அதுக்குள்ளே போகணுன்னாங்க. பட் ஓகே, அது சும்மா ஆர்ட்டிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி இருந்தது. அங்கே ஒரு டைனோசர் வேறு வெளியே இருந்து சவுண்ட் கொடுத்துட்டு இருந்தது. ஸோ பசங்க அதெல்லாம் பார்த்துட்டு உள்ளே போகணுன்னாங்க. பட் ஓகே, இட் வாஸ் ஆல்மோஸ்ட் டைம். ஏன்னா எங்கள் கைடு வந்து 1.5 hours நீங்கள் கீழே வந்துருங்க, நாங்கள் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருப்பேன்னு சொன்னாங்க. ஸோ அவ்வளோதான். நாங்கள் அப்படியே திரும்ப ரிட்டர்ன் அந்த ட்ராம் போகிறத வழியை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கேயும் நிறையா கடைங்கள்லாம் இருந்துச்சு. பட் நோ ஒன் வாஸ் தேர். த பார்க் வாஸ் ஆல்மோஸ்ட் எம்டி தான். ஸோ மேபி ஈவினிங் டைம்ஸ் வருவாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா எல்லா ஸ்டால்ஸ்லேயும் அந்த லைட் செட்டப்லாம் போட்டிருந்தாங்க. அந்த சில்னஸ்க்கு ஃபில்டர் காஃபி குடிக்கணும் போல தான் இருந்தது. பட் அங்கே வேறு வழி இல்லை. ஸோ 2 கேப்பச்சினோ வாங்கி குடிச்சிட்டு அப்படியே ட்ராமுக்கு போகிற வழியை தேடி போனோம். அங்கே ட்ராம் பார்த்தாச்சு. ஸோ ட்ராம் வந்து ரெடியாக இருந்தது. பிகாஸ் எவ்ரி 20 minutes தான் ட்ராம் அங்கே வரும்னு சொன்னாங்க.
ஸோ ட்ராமில் ஏறி உட்காந்தாச்சு. ட்ராம் எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலி இந்த ட்ராம் வந்து ஸ்டார்ட் ஆகி டுவர்ட்ஸ் கீழே போக ஆரம்பிச்சிச்சு. பட் அங்கேயும் ஒரு பிளேஸ் வந்து இதுலேயே ஒரு ஸ்டாப்பிங் மாதிரி இருந்தது. நாங்கள் அதில் இறங்கல பிகாஸ் வி டிட்ன்ட் நோ அதுக்குள்ளே என்ன இருக்குன்ட்டு. பட் சம் பீப்புள் அங்கேயும் இறங்குனாங்க. அந்த ஸ்டாப்பிங்குள்ளேயும் எதுவும் பிளேசஸ் இருக்கா பார்க்குறதுக்குன்றது எங்களுக்கு தெரியல. இட் வாஸ் சூப்பர் ஃபன். ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது அதில் போகிறதுக்கு. ஆனால் என்ன நம்ம ஊர் பழனி கோயிலில் போகிற மாதிரியே இருந்தது. பட் ஓகே, அந்த ட்ராம் நல்லா இருந்தது. அது சுற்றி ஃபுல்லாக அந்த டிப்லிசி சிட்டி தெரிஞ்சுது நமக்கு அதில் வரும்போது. பசங்க செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அப்படியே பார்த்துட்டே கீழே வந்தாச்சு. அப் அண்ட் டவுன் போயிட்டு வர்றதுக்கு ஒரே ட்ராக் தான். பட் நம்ம ஊர் மாதிரி ஒரு இடத்துல டிஃப்ரெண்ட்டாக 2ஆ பிரிஞ்சுது அந்த ட்ராக்கு. ஸோ அதுதான் ஸ்டாப்பிங் தாண்டி நம்ம இப்போ கீழே போயிட்டுருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் கீழே வரப்போகிறோம். ஸோ அவ்வளோதான், நாங்கள் கீழே வந்தாச்சு. கீழே வந்தோடனே எங்கள் கைடு கரெக்டாக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எங்கள் காருக்கு வந்துட்டு நாங்கள் கிளம்பியாச்சு.